ஹாய் டாமீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட எஃப்எஃப் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த எஃப்எஃப் கேட்குற எல்லாருக்கும் ரொம்ப சாரி. ஏன்னா இந்த எஃப்எஃப் போட்டு ரொம்ப மாதம் ஆயிடுச்சு. இந்த எஃப்எஃப் கேட்குற எல்லாருக்கும் ரொம்ப 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 சாரிடா. ஒரு சில ரீசனால் என்னால் இந்த எஃப்எஃப்பை ரெக்கார்ட் பண்ண முடியலை. நான் இதுக்கப்புறம் கரெக்டாக கண்டினியூ பண்ணுறேன். தென் வெயிட் பண்ண எல்லாருக்கும் அகைன் ஒரு டைம் சாரி கேட்டுக்கிறேன். பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. நானும் ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி சொல்லிடுறேன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் 2 எபிசோடில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, உங்களை கடத்திட்டு வந்திருப்பாங்க விற்கிறதுக்காக. நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து தப்பிச்சு ஜங்குக் கிட்ட மாட்டியிருப்பீங்க. அவன் உங்களை ரொம்ப நல்லாவுமே பார்த்துருந்துருப்பான். அவன்கிட்ட நீங்கள் உங்கள் பாஸ்டில் நடந்த எல்லாமே சொல்லியிருப்பீங்க. அதே மாதிரி இப்போ ப்ரெசண்ட்டில் உங்களை அவன் ரொம்ப கொடுமைப்படுத்திகிட்ருப்பான். பட் நீங்கள் அவன் இப்போ கொடுமைப்படுத்துறது கூட அவ்வளோ பெருசாக எடுத்துக்காமல் அவன் கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண டேஸை நினச்சி தான் அவ்வளோ வரி பண்ணுறீங்க. பிகாஸ் அவன் உங்களை அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துருப்பான். அவன் எங்கே அந்த மாதிரி உங்களுக்கு அந்த தாட் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ லாஸ்ட் எபிசோடில் நான் எதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா, ஜங்குக் உங்கள் கூட அப்படி இப்படின்லாம் இருந்துட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணியிருப்பான். உங்களுக்கு அது பிடிக்கல. ஸோ நீங்கள் ஜங்குக்கை நீ தொட வேணாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அந்த மாதிரி நீங்கள் சொன்னதுமே ஜங்குக் உங்களோட நெக்கை பிடிச்சி நெருக்கிறான். உங்களால் ப்ரீத் பண்ண முடியாமல் நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்திருப்பீங்க. அப்போது ஜங்குக் அது எதுவுமே கண்டுக்காமல் உங்கள் கூட அகெயின் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பான். சரி, இதோட போதும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கடைசியில் ஜங்குக் உங்கள் கழுத்தை நெரிச்சிருப்பான். அப்படியே நீங்கள் அங்கே ஃபைண்ட் அவுட் ஆகிருப்பீங்க. அப்போது ஜங்குக்குள்ள இருந்த எல்லா டேஸுமே உங்களுக்கு ஞாபகம் வருது. இப்போது ஒரு 1 வீக் இருந்திருக்கும். ஜங்குக் உங்களை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்கள அவ்வளோ டேக் கேர் பண்ணி பார்த்துருந்துருப்பான். உங்களுக்கு அவன் கூட ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிருந்திருக்கும். இப்போ நீங்கள் தான் குளிச்சுட்டு அப்படியே உங்கள் ஹேரை துவட்டிட்டு கீழே அப்படியே இறங்கி வரீங்க. அப்படியே ஜங்குக் உங்களை வெச்ச கண்ணு வாங்காமல் பார்க்குறான். நீங்களும் அவனை பார்க்குறீங்க. கூடவே இன்னும் 6 பேர் நிற்கிறாங்க. உங்களுக்கு அது யாருன்னு தெரியல. உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. நீங்கள் இறங்கி அப்படியே கீழே போய் ஜங்குக் பின்னாடி நிற்கிறீங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு பவ் பண்ணிவிட்டு அமைதியாக அவங்களே பார்க்குறீங்க. அப்போது அந்த கூட்டத்திலேருந்து ஒரு பர்சன் உங்களை எட்டி பார்க்குறான். அப்போது ஜங்குக் உங்கள் கையை பிடிச்சி அவங்க கிட்ட இழுத்து நிற்க வச்சு, ஹாய் காய்ஸ், இதுதான் வயன். அண்ட் தென் வயன், இவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ஜுனாயாங், ஜின்னாயாங், ஷுகாயாங், ஹோபியாங், அப்புறம் ஈவன் டே, அது ஜிமின் அப்படின்றான். அப்போது ஜிமினும் டேவும் அப்படி 32 பல்லையும் காட்டிட்டு ஹாய் அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிறாங்க. நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி தயங்கி ஹாய் அப்படின்னு கை காட்டுறீங்க. ஜங்குக் நீங்கள் பயப்படுறீங்கன்னு தெரிஞ்சுட்டு உங்கள் 2 ஷோல்டரையும் பிடிச்சி உங்கள் கண்ணை பார்த்துட்டு, வயன், நீ யாருக்குமே பயப்பட வேணாம். இவங்க எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட மோர் தென் ஃபேமிலின்னு சொல்லலாம். இவங்கள பார்த்து நீ பயப்படணுன்னு எந்த அவசியமும் இல்லை. ரொம்ப நல்ல பர்சன்ஸ் தான் அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறான். நீங்களும் ஓகேங்க அப்படின்றீங்க. அப்படியே அவன் சிரிச்சுட்டு உங்களை அப்படியே பார்க்குறான். அப்போது ஹேரமையாங் உள்ள இங்கே பாரு வயன், நீ இங்கே எதுக்குமே வரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாங்களும் ஜங்குக் மாதிரி தான். நாங்கள் உன்னை எந்த கொடுமையும் படுத்த மாட்டோம். உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஜிமின்ஷி உள்ளே ஆமாம் வயன், நீ உனக்கு என்ன தோணுதோ பண்ணு. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு தெரியுமா? ஏன்னா நீ தான் எனக்கு புது ஃப்ரெண்டாக கிடச்சிருக்கியே. எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. இந்த 6 பேரை தவிர எனக்கு ஒரு புது ஃப்ரெண்ட் கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ண வரான். நீங்கள் அப்படியே பேக் போகிறீங்க. சாரி அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் அப்படியே அவனை நோட் பண்ணுறீங்க. அது நைஸ் டு மீட் யூ காய்ஸ். எல்லோரும் என்ன ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறீங்க. தயங்கி அப்படியே போட்டு உங்கள் கிட்ட உங்கள் ஷோல்டரில் கை போட்டு, விடு, இனிமேல் நீ என் தங்கச்சி, நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த ஜிமின், இந்த ஜங்குக், இந்த மிச்ச எந்த மெம்பர் உன்னை தாத்து சொன்னாலும் என்கிட்ட வந்துடு, நான் பார்த்துக்கிறேன்
அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் அப்படியே அவனை சிரிச்சுட்டே நோட் பண்ணுறீங்க. இப்போ ஜின்னாங் தான் குக் பண்ண போகிறாரு. அது வந்து ஹயாங், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை இல்லை வயன், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமே. இல்லை ஹயாங், எப்போதும் நான் தான் இங்கே குக் பண்ணுவேன்னா, அதனால தான் சொன்னேன். எனக்கு நல்லா குக்கிங் பண்ண தெரியும் ஹயாங். அப்படியா, சரி நீ வா அப்படின்னு சொன்னதும் இந்த டேவும் ஜிமினும் சும்மா இல்லாமல் அவங்களும் உங்கள் கூட வராங்க. இப்போது ஜின்னாங் உங்களை பார்த்து, வயன் உனக்கு சாப்பிட என்ன பிடிக்கும், நீ சொல்கிறியா, நான் செஞ்சு தரேன். அது 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 வேணாம் ஹயாங், நீங்கள் கேட்டதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் என்ன செஞ்சு கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். அது அது வந்து அப்படின்னு நீங்கள் தயங்கும்போது ஜிமின் உங்கள் பக்கத்தில் வந்து, வயன் நீ இவ்வளோ தயங்காத, இவர் நல்லா சமைப்பார், ஆனால் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நம்ம நல்ல டிஷ்ஷாக செஞ்சு நல்லா நிறைய பேர் சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிட்லாம், ஓகேவா அப்படின்றாங்க. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு அப்படின்றீங்க. அப்போது அவன் நிறைய லிஸ்ட் போடுறான். அதில் தெக்போக்கியும் ஒன்றா இருக்குது. இப்போது ஜின் உங்களை வெஜிடபிள்லாம் சாப் பண்ண சொல்லிவிட்டு தேவையும் ஜிமினையும் கொஞ்சம் நேரம் கையங்காலையும் வச்சுட்டு சும்மா இருக்க சொல்கிறாரு. பட் அதுங்கனால முடியல. அவங்க 2 பேரும் வந்துட்டு, ஹயாங் ப்ளீஸ் ஹயாங், எனக்கு அதாவது ஒர்க்கு விடுங்க அப்படின்னு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஜின் அப்படியே ஆயில் எடுத்து ஊற்ற போகும்போது இந்த ஜிமின்ஷி அந்த பேன்லேயே கை வச்சுட்டு சூடு தாங்காமல் ஆன்னு கத்திகிட்ருக்காரு. அப்போ கரெக்டாக இந்த தெக்போகி செய்கிறதுக்காக ரைஸ் ஃப்ளார் எடுக்கிறான். இவர் கையை உதறவும் அந்த ரைஸ் ஃப்ளார் வந்துட்டு பட்டு அப்படியெல்லாம் கீழே விழுகுதுன்றதை விடவுமே ஜின்னாங், ஜிமின்ஷி அண்ட் டே மேலே தான் விழுகுது. ஜின்னுக்கு சரியான கோவம் வருது. அவன் வந்துட்டு இவங்க 2 பேரும் அடிக்க துரத்துறான். இவங்க 2 பேரும் உங்களை சுற்றி ஓடிட்டுருக்காங்க. ஸோ தட் ஜங்குக்கு இதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு உங்களை அதிலேருந்து கூப்பிட்டு வெளில வந்து நிற்க வைக்கலான்னு ட்ரை பண்ணுறான். உங்கள் கிட்ட வரான். இப்போது அவங்க ஷோல்டரை பிடிச்சதுமே ஜங்குக்க ஜிமின் தெரியாமல் தள்ளி விட்டுறான். இப்போது நீங்கள் கீழே விழுந்து உங்களுக்கு மேலே ஜங்குக்கு அப்படியே லே டவுன் ஆன மாதிரி இருக்குது. கொஞ்சம் விட்டுருந்தா உங்கள் லிப்ஸும் ஜங்குக்கோட லிப்ஸும் அட்டாச் ஆகிருக்கும். அவங்க கண்ணை பார்க்குறான். அவனோட ஹார்ட் பீட் அப்படியே அங்கே ஸ்கிப் ஆகுது. ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணுது. நீங்கள் அவனை பார்க்குறீங்க. உங்களால் அந்த ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல, அவ்வளோ நல்லா இருக்குது. நீங்களும் அவனை தான் பார்க்குறீங்க, அவனும் உங்களை தான் பார்க்குறான். ஒரு 2 நிமிஷம் ஐ கான்டாக்ட் போகுது. எல்லாருமே உங்களை தான் பார்க்குறாங்க. இப்போது நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு, அது ஜங்குக் கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா, எல்லோரும் நம்மளை தான் பார்த்துட்டு இருக்காங்க, இருடி சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள் மேலேருந்து எழுந்துட்டு உங்களுக்கு கை கொடுக்குறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு அவனோட கையை ஹோல்ட் பண்ணி அப்படியே எந்திரிச்சு நிற்கிறீங்க. எந்திரிச்சு நின்னதுமே உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறீங்க. உங்கள் பின்னாடி டேவும் ஜிமினும் வந்துடுறாங்க. இப்போ நீங்கள் அவங்க கூடலாம் ஒரு அளவுக்கு அட்டாச் ஆகிட்டீங்க, பட் அதிகமாக பேச மாட்டீங்க. இப்போது ஆரம்பயாங் உங்களை பார்த்துட்டே ஜங்குக்கிட்ட போயிட்டு, என்னடா ஆச்சு, அவ ஏன் இவ்வளோ சோகமாக இப்படி இருக்கா? அது ஹயாங், நான் எதுவும் சொல்ல விருப்பப்படலை. அது என்னைக்கு அவளாக உங்ககிட்டலாம் சொல்கிறாளோ அன்னைக்கு சொல்லட்டும். ஆனால் அவள் லைஃப்பில் நிறையா ட்ராமாஸ் நடந்திருக்கு. எனக்கு கேட்கும்போதே என் லைஃபோட கனெக்ட் ஆகுது ஹயாங். அவளும் என்ன மாதிரி தான் தனியாக கஷ்டப்படுறா. அவங்க அப்பாவாவது அவள் ஃபீலிங்ஸை புரிஞ்சிருக்கணும், ஆனால் அதுவும் இல்லை. என்ன பண்ணுறது, இவளுக்காக கல்யாணம் பண்ணார், எல்லாம் முடிஞ்சிருச்சாயாங். நான் தான் இனிமேல் அவளை நல்லா பார்த்துக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்படிங்கும்போது ஆரம்பயாங் ஜங்குக்கை ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஜங்குக், இது ரியலாக நீ தானா? அம்மா அப்பா இறந்தக்கப்புறம் நீ இப்படிலாம் இல்லவே இல்லையே. வயன் வந்ததும் நீ மாறிட்டியா, இல்லை வயன் உன்னை மாத்துறலா எனக்கு தெரியல. ஆனால் நீ வயன் கூட ஹாப்பியாக இருப்பேனா? எனக்கு நீ வயன் கூட இருந்தாலே போதும்னு இருக்கு ஜங்குக்.
உன்னோட ஹாப்பியான அந்த ஸ்மைல் வயனை பார்க்கும்போது மட்டும்தான் கிடைக்குதுண்ணா. தயவு செஞ்சு வயனை உன் லைஃப்பில் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு அவர் நினச்சிட்ருக்காரு. இப்போ ஜங்குக் ஆரமயாங்க பார்த்து சிரிக்கிறான். ஆரமயாங்கும் சிரிச்சிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஜங்குக் தான் ஆரமை பார்த்து, ஹயாங், வயன் ரொம்பவுமே டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறா. அவளை ஏதாவது பண்ணி சிரிக்க வைக்கணும் ஹயாங். அவள் எல்லாருக்கூடையும் நார்மலாக பேசணும். அதுக்கு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்ருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஜங்குக்கோட வீட்டுக்கு பின்னாடி கார்டனில் டென்ட்டெல்லாம் போட்டு பார்பிக்யூ செட்டப் பண்ணுறாங்க. உங்களுக்கு இது எதுவுமே தெரியாது. உங்களுக்கு, டேக்கு, ஜிமின்க்கு 3 பேருக்குமே எதுவும் தெரியாது. நீங்கள் நார்மலாக பேசி சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக ஜங்குக்கு உங்கள் கையை வந்து பிடிக்கிறான். அது கைங்க, என் கூட கொஞ்சம் வரியா? அது அது வந்து ஜங்குக் ப்ளீஸ் கையை விடுங்க. வாடி, எங்கே கூப்பிடுறீங்க? உன்னை எங்கேயும் கடத்திட்டு போயிட மாட்டா, வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். டேவும் ஜிமினும் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் பின்னாடியே வராங்க. பார்த்தா அந்த டென்ட்டு, அந்த பார்பிக்யூ செட்டப்பு, அதை பார்த்ததும் அவங்க 2 பேரும் எக்ஸைட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு என்னன்னே புரியல. என்ன இதெல்லாம்? இன்றைக்கி நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம் வயன். இங்கே தாண்டி இருக்க போகிறோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கொண்டு போய் விடுறான். நீங்கள் யார் கூடமே பேசலை, அமைதியாக இருக்கீங்க. ஜின் வந்துட்டு பார்பிக்யூலாம் செஞ்சிட்ருக்காரு. நீங்கள் அவருக்கு போய் ஹெல்ப் பண்ணிவிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது டிமின்ஷி தான் கையில் ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்து, வயன் வயன் இந்தா இதை சாப்பிட்டு. இல்லை, நீங்கள் சாப்பிட்டுங்க, நான் அப்புறம் சாப்பிட்றேன். இந்தா வயன், இந்த நீ சாப்பிடு, டேஸ்ட் நல்லாயிருக்கும் தெரியுமா? தேங்க்யூ. நமக்குள்ளே எதுக்கு தேங்க்யூலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களே பார்க்குறான். நீங்கள் அப்படியே சாப்பிட்டு பார்க்குறீங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு ஜிமின். இப்போ ஜிமினை கரெக்டாக ஜின் கூப்பிட்றாரு. ஸோ அதை ஜிமின் போயிடுறான். உங்களுக்கு குளிர் தாங்கவே இல்லை, அங்கே அவ்வளோ கோல்டாக இருக்குது. நீங்கள் அமைதியாக உட்காண்ட்ருக்கீங்க. ஜங்குக்கு அதை நோட் பண்ணிவிட்டு உங்கள் கிட்ட வரான். வயன், நான் உங்க கூட உட்காரலாமா? நீங்கள் உட்காரலாம் அப்படின்னு சொன்னதும் அவன் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, குளிருதா? அது இல்லை ஜேகே, நான் நல்லா தான் இருக்கேன். குளிருதுன்னா ஒழுங்காக சொல்லு, குளிருதா? அது கொஞ்சம் கொஞ்சம் குளிருது அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அவன் எதை பற்றியுமே யோசிக்காமல் அவன் போட்டிருக்க ஜாக்கெட்டை அப்படியே கழட்டி உங்ககிட்ட கொடுக்குறான். இந்தா, இதை யூஸ் பண்ணிக்கோ. அது அது இல்லை ஜங்குக், நான் ஓகேவாக தான் இருக்கேங்க. இதை நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு கோல்டு பிடிச்சிக்கும். எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும் வயன், இதை போடுன்னு தான் சொன்னேன் அப்படின்னு அவன் சொன்னதும் நீங்கள் அப்படியே அவன் கண்ணை பார்க்குறீங்க. அவனும் உங்களை பார்க்குறான். 2 நிமிஷத்துக்கு அந்த ஐ கான்டாக்ட் அப்படியே போகுது. நீங்கள் அதை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கோட்டை வாங்கி போட்டுட்டு அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. ஆஃப்டர் தட் ஜங்குக்கு அங்கேருந்து போயிருப்பான் கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணலான்ட்டு. நீங்கள் எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே இருக்க ஸ்டார்ஸ்லாம் பார்த்துட்டு ஜாலியாக இருக்கீங்க. த நெக்ஸ்ட் டே எல்லாருமே சீக்கிரம் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு எல்லோரும் உள்ளே உட்காந்துருக்காங்க. நீங்கள் மட்டும் அந்த கார்டனில் இருக்க அந்த ஃப்ளாஸ்க்கு எல்லாமே வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டுருக்கீங்க. இப்போது சிமின் அதை பார்த்துட்டு ஓடி வரான். வயன், அந்த அந்த பைப்பை கொஞ்சம் என்கிட்ட கூட. ஆனால் எதுக்கு சிமன்சி? குடு, இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் அதை கொடுக்கவும் ஜிமின்ஷி அந்த பைப்பு திருப்பி உங்கள் மேலே தண்ணி அடிக்கிறாரு. அது அது ஜிமின் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஏன் மேலே தண்ணி அடிக்காதீங்க. அது ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடுறீங்க. இப்போ டே அதை பார்த்து சிரிச்சுட்டே ஓடி வந்து, டேய், என் தங்கச்சி மேலே தண்ணி அடிக்கக்கூடாது, டே தள்ளிப்போ, இல்லைன்னா ஒன்றையும் பார்க்காம ஓ மேலேயும் தண்ணி அடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஜிமின்ஷி டே மேலேயும் தண்ணி அடிக்கிறான். ஆனால் டே உங்களை வந்து ப்ரொடக்டிவாக வந்துட்டு பார்த்துக்கிறான். பட் ஜிமின்
டேவையும் தாண்டி உங்கள் மேலே தண்ணி அடிக்கிறான். இந்த மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் வந்து சிரித்து என்ஜாய் பண்ணி விளையாடிட்டுருக்கீங்களா. ஆனால் உங்கள் ட்ரெஸ் வந்துட்டு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகுது. ஸோ தட் ஜங்குக்கு உங்களை கூப்பிடலான்னு வரான். அந்த நேரத்தில் ஜிமின் கையில் இருந்த பைப்பை டே பிடுங்கி இழுத்து ஜிமின் மேலே தண்ணி அடிச்சுட்டு அப்படியே உங்கள் மேலே தண்ணி அடிக்க திரும்புகிறான். இப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு ஐயோ அண்ணா இப்போ தானே சொன்னீங்க என்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடுறீங்க. இப்போ ஜங்குக்கு வந்ததே தெரியாமல் அவன் மேலே அப்படியே மோதி 2 பேருமே கீழே விழுந்துடுறீங்க. இப்போ ஜங்குக்கு அந்த கிராஸ் மேலேயும் நீங்கள் அவன் மேலேயும் இருக்கீங்க. உங்கள் 2 பேருக்கும் 1 செகண்ட் அந்த ஐ கான்டாக்ட் போகுது. இப்போ நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு அது அது ஜங்குக்கு கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா, எல்லோரும் நம்மளை தான் பார்த்துட்ருக்காங்க. ஹலோ மிஸ் வயன், நல்லா பாருங்கள் யார் மேலே யார் படுத்திருக்காங்கன்னு. நீங்கள் தான் எந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணிட்டு டக்குன்னு எந்திரிக்கிறீங்க. ஆனால் உங்கள் ட்ரெஸ் அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அது இன்னும் நீங்கள் நோட் பண்ணலை. ஜங்குக்கு அதை நோட் பண்ணிவிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறான். நீங்கள் ஷாக்லே அது அது ஜங்குக் என்ன பண்ணுறீங்க, தள்ளி போங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. ஆனால் ஜங்குக் அமைதியாக இருன்னு சொன்னேன் அப்படின்னதும் நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு ரொம்ப சைலண்ட்டாக நிற்கிறீங்க. அவன் டேவை பார்த்து அங்கே என்னோடய ஓவர் கோட் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். டே அப்படியே ஷாக்காகி நிற்கிறான். டே ஒன்றைத்தான், அங்கே என் ஓவர் கோட் இருக்குது, எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். டேவன் குடுகுடுன்னு போய் அதை எடுத்துகிட்டு ஓடி வரான். இப்போ அதை வாங்கி அப்படியே உங்களை கவர் பண்ணுறான். போய் நல்ல ட்ரெஸ் மாற்றிட்டு வா அப்படின்னு சொல்லவும் தான் நீங்கள் அப்படியே கீழே பார்க்குறீங்க. உங்கள் ட்ரெஸ் அப்படியே ரிவீல் ஆகுது. ஸோ தட் நீங்கள் அவனோட கோட்டை நல்லாமே டைட்டாக பிடிச்சிட்டு குடு குடுன்னு ஓடிடுறீங்க. இப்போ நீங்கள் தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் கோட்டை எடுத்து அப்படியே அதை ஸ்மெல் பண்ணி பார்க்குறீங்க. உங்களுக்கு அவ்வளோ சேஃபாக ஃபீல் ஆகுது. இப்போது கரண்ட்டாக ஜங்குக் தான் உங்களை அடிக்கிறான். வயன், வயன் எழுந்துரு. ஹே வயன், உன்னைத்தான், எழுந்துரு. வயன், வயன், ஹே வயன், என்னடி ஆச்சு, எழுந்துருடி அப்படின்னு சொல்லிட்டு கத்தி உங்கள் கண்ணத்துலேயே அடிக்கிறான். பட் நீங்கள் எழுந்துக்கவே இல்லை. உங்கள் பாடியில் ஒரு சின்ன மூமெண்ட் கூட இல்லை. அவனுக்கு அப்படியே பதட்டம் ஆகுது. அவன் ஃபோனை தட்டு மாதிரி எடுத்து டேக்கு கால் பண்ணுறான். ஹலோ 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 டே, எனக்கு டே மயிறு, என்னாச்சு அவளுக்கு? அது அவ மயங்கிட்டாடா. எழுப்புனாலும் எழுந்துக்க மாட்டாடா. மூச்சு விட மாட்டாடா. டே எனக்கு பயமா இருக்குடா. இங்கே வாடாட்டே, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரிலடா. என்னை விட்டு போயிடுவாளாடா. டே டாஸு, இதான் நீ அவளை பார்த்துக்கிட்ட லட்சணமா? டே இப்போ திட்டுறக்கெல்லாம் நேரம் இல்லைடா. ப்ளீஸ்டா, ஏதாவது பண்ணுடா. சரி, நீ அவளுக்கு ஃபஸ்ட் எய்ட் கொடு. அதுக்குள்ளே நானும் ஜிமின் அங்கே வந்துடுறோம். பதட்டப்படாமல் இரு ஜங்குக்கா, நான் வரும்போது டாக்டரையும் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை வச்சிட்றான். இங்கே ஜங்குக்கு அவன் என்ன தான் பதட்டப்படாதன்னு சொன்னாலும் இவனுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஃபோனை தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு ஜங்குக்கு டக்குன்னு உங்ககிட்ட வந்து உங்கள் ஜெஸ்ட்டில் கை வச்சு அப்படியே ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறான். பட் நீங்கள் எழுந்துக்கவே இல்லை. அவன் கையெல்லாம் அப்படியே ஷிவர் ஆகுது. டக்குன்னு அவனோட லிப்ஸை உங்கள் லிப்ஸில் அட்டாச் பண்ணி அப்படியே உங்களுக்கு ப்ரீத் பண்ணுறதுக்கான அந்த ஏரை கொடுக்குறான். வித்தின் அ ஃபியூ மினிட்ஸ் உங்களுக்கு அப்படியே ப்ரீத் வருது. இப்போ நீங்கள் அப்படின்னு கண்ணை அப்படியே பொறுமையாக முழிச்சு பார்க்குறீங்க. நீங்கள் முழிச்சதுமே அவனுக்கு அப்போ தான் உயிரே வருது. டக்குன்னு உங்களை ஹக் பண்ணிடுறான். பயந்துட்டேன்டி, இனிமேல் இந்த மாதிரிலாம் என்னை விட்டு போகணும்னு நினைக்காதடி. நீ இல்லைன்னா என்னால் இருக்க முடியாதுடி. ஏன் ஜங்குக், அது என்ன அடிக்கும்போது உங்களுக்கு தெரியலையா? நான் இங்கே சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன்டி.
இவ்வளோ நாள் எங்கே போச்சு உங்கள் சீரியஸ்னஸ்ஸு? எங்கே என்னை கொன்றுவணும்னு பயந்துட்டிங்களா? பயப்படாதீங்க, இந்த கொடுமைக்கெலாம் போய் சேர்ந்துட மாட்டேன். ஏன்னா நான் தான் அவங்கள லவ் பண்ணல. இன்னும் அவங்களால எவ்வளோ கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளோ பண்ணிக்கோங்க. என் பாடியில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கோ அது வரைக்கும் நான் தாங்கிக்கிட்டு அவங்க கூட சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துடுறேன் அப்படின்னதும் ஜங்குக் டக்குன்னு கை வாங்குறான். நீங்கள் கண்ணை மூடிட்டு அடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களால் எவ்வளோ முடியுமோ அடிங்க ஜங்குக் அப்படின்றீங்க. அவன் அப்படியே கையை கீழே இறக்கிட்டு அப்படியே அவன் மண்டையில் கை வச்சுட்டு அந்த பக்கம் நடந்து போகிறான். இந்த டாஸு வேற, எப்போ எந்த நேரத்தில் என்ன பேசணும்னு தெரியறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். எங்கே அது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு ஒயிட் கலர் பவுடர் மாதிரி எடுத்து அந்த டேபிளில் போடுறான். ஆக்சுவலி அது ட்ரக்ஸு. அது எடுத்ததுமே உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. ஏன்னா எப்போவுமே அது இல்லைன்னா ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்துக்கிட்டால் தான் ரொம்ப ஓவராக வைல்டாக பிஹேவ் பண்ணுவான். இப்போ அவன் அதை டக்குன்னு ஃபுல்லாகவே எடுத்துக்கிறான். எடுத்துகிட்டு இப்போ உங்கள் கிட்ட தான் அப்படியே நடந்து வரான் ஒரு ஸ்மிர்க்கோட. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் அப்படியே அவனே பார்க்குறீங்க. உங்கள் கிட்ட வந்தவன் உங்கள் ஹேர் அப்படியே க்ரிப்பாக பிடிக்கிறான். ஜங்குக் 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 ரொம்ப ரொம்ப வலிக்குதுங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் விடுங்க ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்க்குறீங்க. அவன் கிட்ட வந்து வாய் மயிரடி, உனக்கெல்லாம் என்னை விட்டு போக உனக்கு அவ்வளோ சீக்கிரம் பர்மிஷன் கிடச்சிரும்னு நினச்சியா? ஆமாம், நான் உன்னை லவ் பண்ணுறேன் தான். ஸோ வாட்? ஏதோ என் மேலே தான் தப்புன்னு பாசம் காட்டினா நீ என்கிட்டே வேலையை காட்டுறல்ல? இதுக்கு பேர் லவ் இல்லை ஜங்குக். ஹலோ, எனக்கு இப்படி தான் லவ் பண்ண தெரியும். இதுக்கு மேலே நான் உன்னை லவ் பண்ணா நீ என்னை விட்டு போயிடுவேன்னு எனக்கு பயமாக இருக்குடி. உனக்கு புரியுமா புரியாதா? இந்த மாதிரி நீங்கள் லவ் காட்டினீங்கன்னா உங்களை விட்டு போகிறதில்ல, நான் ஒரே அடியாக போய் சேர்ந்துருவேன் ஜங்குக். ஏ டாஸு மயங்கிட்டாளா? இந்த மயிருக்கு தான் அடிக்க வேணான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இப்போது அவனோட ஃபோன் எடுத்து டேக்கு தான் கால் பண்ணுறான். ஹலோ, டே டாஸு, இந்த மயிருக்காகலாம் யாரும் வர வேண்டாம். டே மயிறு, உனக்கு வேறு வேலையே இல்லையா? என்ன நினச்சி பேசிகிட்ருக்க? எரிச்ச மயிரை கலப்பாதட்டே, ஃபோனை வச்சிரு. வர வேண்டான்னா வேண்டான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அதை தூக்கி போட்டுட்டு அவன் வெளில அப்படியே கார் எடுத்து கிளம்புறான். இப்போ நீங்கள் தான் மயக்கத்தில் இருக்கீங்க. இப்போது ரொம்ப நேரம் கழித்து நீங்கள் எழுந்துக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே பொறுமையாக எழுந்து டைம் பார்க்குறீங்க. பார்த்தா 9 o'clock ஆகுது. எது 9 மணி ஆச்சா? இன்னும் நான் ஃபுட் கூட ப்ரிப்பேர் பண்ணவே இல்லையே. அவன் வந்தானா என்னை என்ன பண்ணுவானே தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் கீழே கிச்சன் போய் ஃபுட்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. உங்களுக்கு ரொம்ப பசிக்குது. நீங்கள் மார்னிங்லேருந்து ஒன்றுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஸோ தட் நீங்கள் அப்படியே கொஞ்சமாக சாப்பிட்றீங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜங்குக்கோட கார் கேட்டில் என்ட்ராகிற சவுண்ட் கேட்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அப்போது கொஞ்சம் நேரத்துலையே ஜங்குக் வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறான். ஒரு கையில் ட்ரிங்க் பாட்டில், இன்னொரு கையில் மல்லிப்பூவை சுற்றி வச்சுருக்கான். இப்போ அப்படியே உங்களை பார்த்துட்டு அந்த ட்ரிங்க்கை ராவா ஃபுல் பாட்டிலுமே குடிச்சு முடிக்கிறான். இப்போ அப்படியே உங்களை பார்த்த மாதிரி நடந்து வந்துட்டு உன்மேலுதட்ட கீழுதட்டில் நேரம் செய்யும் நேரம் உயிர் மேலிருந்து கீழிறங்கி என்னென்னவோ ஆகும். இது தீண்டலுக்கும் தூண்டலுக்கும் இடையுள்ள மோகம் இரத்தத்தேனில் மூழ்க வந்தேடு.
வயனு வேறு ஏதாவது பொண்ணு கூட அப்படி இப்படி இருக்கணும்லாம் தோணுதுடி. ஆனால் உன்கிட்ட கிடைக்கிற அந்த சந்தோஷம் வேற எந்த டாஸுக்கிட்டையும் கிடைக்காதுல்ல. உன் கூட இருக்கும்போது நீ கொடுக்குற அந்த சவுண்டு, நான் தொட்டால் மட்டும் சிணுங்கிற அந்த பாடி, உனக்குன்னே செஞ்சு வச்ச மாதிரி இருக்க அந்த ஸ்ட்ரக்சர், உன்னால் என் பாடியில் வர நெயில் மார்க்ஸ், உன் மேலே மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வர அந்த ஸ்மெல்லு, வேறு எந்த மயிருக்கிட்டேயும் அது கிடையாதுல்ல. போத நீதானே தள்ளாடுற நானே, உன் காதல் வேண்டாமே உன் காவம் போதுமே. மேட்ரு பண்ணலாமாடி? அது ஜங்குக்கா இன்னைக்கு வேணாங்க. நேற்று ஃபுல்லாக அப்படி தானே இருந்தோம், என்னால் முடியலைங்க. இன்னைக்கு ஒரு நாளாவது ரெஸ்ட்டு. ஏன்னே உனக்குலாம் ரெஸ்ட்டே கிடையாதுடி, தும்சு கட்ட மாதிரி இருக்க. ஒவ்வொரு நாளும் கூட பண்ணும்போது ஏதோ டெய்லி ஒன்று பிரித்து பிரித்து பார்க்குற மாதிரி இருக்குடி. ட்ரெஸ்ஸை கழட்டு. அது ஜங்குக்கா சொன்னதை செய், ட்ரெஸ்ஸை கழட்டு அப்படின்னு சொன்னதும் நீங்களும் அப்படியே பொறுமையாக உங்களோட ட்ரெஸ்ஸை கழட்ட போகிறீங்க. இல்லை உன்னோடதை சொல்லடி, அதுக்கு மாமன் கை இருக்குது, என்னோடதை கழட்டு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க, கழட்டுன்னு அப்படின்றான். நீங்கள் அமைதியாக அவனை தான் பார்க்குறீங்க. டக்குன்னு அவன் கையில் வச்சுருக்க அந்த ட்ரிங்க் பாட்டில் எடுத்து கீழே வீசுகிறான். நீங்கள் வேக வேகமாக டக்குன்னு அவனோட பேண்ட் ஜிப்லாம் ஓப்பன் பண்ணி கழட்டுறீங்க. இப்போ அவன் அங்கேயே உங்கள் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான். உங்களால் சுத்தமாக முடியல, உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஜங்குக்கா முடியலைங்க, முடியலை ஜங்குக்கா. இதுக்கே டயர்ட் ஆகிட்டியா பேபி? இனிமேல் தான் ஸ்டார்ட்டே ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போகிறான் உங்களோட பெட்ரூம்க்கு. இப்போ அப்படியே உங்களை பெட்டில் போட்டுட்டு அகைன் உங்கள் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான். ஓகேடா மிஸ், இதிலேருந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோ வித்தின் இந்த வீக்லேயே வந்துரும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் எடிட் பண்ணுறதுக்கும் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, என்னோடய மிஸ்டேக் தான். இது நான் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன் தான், பட் இருந்தாலும் என்னால் எடிட் பண்ண முடியல. இன்டர்ன்ஷிப் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 சாரி ஃபார் தட். அண்ட் தென் நெக்ஸ்ட் எபிசோட் வித்தின் த வீக்லேயே போட்டுடுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. அண்ட் தென் ஸ்டே சேஃப் அண்ட் பி ஹாப்பி. பாய் மிஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.